நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. The music director of the film, Bala Sarangan avargal. The EP of the film, Hari Krishnan avargal. The creative producer of the film, Abhishek Raja avargal. One of the main leads of the film, Vishwa avargal. Another lovely actress and main lead of the film, Shelly avargal. The director of the film, Karthikeyan Mani avargal. Our lovely lyricist and a very talented poet, Snehan avargal. Our lovely actors, Mr. Charms and Mrs. Geeta Kailasam avargal. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்காக வந்திருக்கும் கலையரசன் அவர்கள் and ரமேஷ் தெர்லாக் அவர்கள். Our lovely main lead Roshni avargal. Our beloved distributor SR Prabhu avargal. And our main lead Kali Venkat avargal. And our editor Satish Kumar avargal. நீங்க யோசிக்கல எடிட்ல விட்டேனானே இல்ல எடிட்டர் வந்து அழகா லாஸ்ட்ல எடிட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். To start off the day, first off, I'd like to invite our very talented lyricist and poet, Snehan avargal. அவர் வந்துட்டு என்னடா பொழப்பு சாங் வந்து வைகை புயல் பாடி 1 million+ வியூஸ் போயிட்டுருக்கு, பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்களே பாட்டு கேட்டிருப்பீங்க. வெரி சோல்ஃபுல் மியூசிக், லவ்லி லிரிக்ஸ். சார், ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எடுத்து முடித்த பிறகு தான் என்னை பாட்டு எழுத கூப்பிட்டாங்க. படத்தை பார்த்துட்டு தான் பாட்டு எழுதணும். அதுக்கு மேலே நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியது இயக்குனர் கார்த்திக் சார் அவர்களுக்கு, இசையமைப்பாளர் பாலசாரங்கன். அவங்க படம் பார்க்க சொல்லும்போது என்ன கேட்டாங்க, படம் எடுத்துட்டோம் சார், ஒரு வாட்டி பார்க்க முடியுமா நாங்கள். அப்போ நான் சொன்னேன், யார் நடித்தது அப்படின்னா காளி வெங்கடன் அப்படின்னாங்க. அப்போ அவசியம் பார்க்கலாம். ஏன்னா காளி வெங்கடனுடைய எல்லா படங்களையும் அவர் இருந்தாவே அந்த படத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இது வந்து இந்த மேடைக்காக வேண்டி சொல்லலை, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுவாக மாறக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் மிக முக்கியமானவர் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து அவரை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது படம் பார்க்கும் பொழுது நான் போய் படம் பார்க்க போகும் பொழுது நினச்சின்னா வேறு யார் நடிச்சுக்காங்கன்னா எல்லாமே அப்புறம் சொன்னாங்க, ரோஷினிலேருந்து எல்லாருமே சொல்லும்போது வியாபாரத்துக்கான ஒரு களம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் அந்த படத்தை பார்க்க போனேன். ஆனால் இந்த படம் வேறு யாரையுமே தேடலை. அங்கே போனதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இது போதும் அப்படின்னு அந்த படம் ரொம்ப அழுத்தமாக அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு நான் ரொம்ப 2 நாள் வந்து அந்த யோசனையிலே இருந்தேன். அப்புறம் நிறைய நாங்கள் பேசும்போது சொன்னோம், இல்லை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோம். அப்படி தான் ஆரம்பித்து தான் அந்த பாட்டு எனக்கு வந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பாடல்கள் எழுதுவதற்கான களம் இதில் அமைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு கமர்ஷியல் சாங்காக இருந்தாலும் அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாட்டு தான் வடிவேல் சார் பாடினது. அதுக்கப்புறம் இப்போ கேட்டிருப்பீங்க தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் வந்து வாழ்வியலை பற்றியான ஒரு பிலாசபி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு பாரதிதாசன் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கதையோடு ஒட்டின பாடல்கள் அமைஞ்ச படமாக இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த கதையை பற்றி இயக்குனர் டிஓபி அதை மற்றபடி அவங்களுடைய அந்த குழு பேசுவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நிறைய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது. ஓடிடியாக இருக்கட்டும், திரையரங்கமாக இருக்கட்டும், செல்ஃபோனில் இருக்கிற ரீல்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் எது இருந்தாலும் எல்லாமே ஒரு குறும்படம் மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதை பற்றி யாருமே யோசிக்கலைன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம பக்கத்தில் காலை சுற்றுற நிழலை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். எங்கேயோ ஒரு நிழல் கிடைக்குதான்னு தேடி ஓடிட்டே இருப்போம். நம்ம நிழல் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதை கவனிக்கிறதே இல்லை. நம்மளும் அந்த நிழலுக்கு ஒரு கதை இருக்கும், அதுக்கு ஒரு வேர்வை இருக்கும், அதுக்கு ஒரு ரணம் இருக்கும். அப்படி பக்கத்தில் செதறி கிடக்கிற எந்த இதுவுமே நம்ம கவனிக்காமல், பொதுவாக அது கூட இடையில ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், ஆகாயம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே அண்ணாந்து தான் பார்க்குறோம். ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா தெரியாது, இப்படி பார்த்தாவே தெரியும். ஏன்னா நம்மளுடைய பாதத்தோடைய அடிப்பகுதி மட்டும்தான் பூமியில் இருக்குது. நகக்கண்ணிலிருந்து ஆகாயம் தொடங்குகிறது. ஆகாயத்தில் தான் உடம்பே இருக்குது, பூமியோட பாதம் மட்டும்தான் பூமியில் இருக்குது. அப்போ ஆகாயனே தூரமாக இருக்கிறது தான் ஆகாயனே சொல்லி சொல்லி பழகி போன நமக்கு கதனாவே கற்பனாவே நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று யோசிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளை சுற்றி பக்கத்தில் எக்கச்சக்கமான உணர்வுகள் புதிந்த கதைகளும் மனிதர்களும் இருக்காங்கங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு கார்த்திக் சார். இந்த படத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மனசுக்கு பிடித்த பாடல்கள் இதில் நிறைய வந்திருக்கு. கேளுங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப சின்ன படம், ஆனால் ரொம்ப வலிமையான படம், உணர்வுகளை அழகாக பதிவு பண்ணுற படமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வரும். காளி வெங்கடண்ண, உங்கள் பசிக்கு இன்னும் நிறைய தீனி தேவைப்படுகிறது, திரையுலகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ்க்கு வந்து காரணம் ஆர் லவ்லி டிஓபி ஆனந்த் ஜிகே அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். இது ஒரு 15 வருஷ கனவு. இது ஒரு 15 வருஷ கனவு. ஒரு 15 வருஷம் முன்னாடி அங்கே விகடன் மாணவன் பத்திரிகையாளராக என் பயணத்தை ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக என்னை நம்பி வழிநடத்தி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்ய வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் அண்ணாக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 வருஷம் முன்னாடி லிங்க்டின் மூலமாக எனக்கு வந்து அறிமுகமானவர் கார்த்திக் சார். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அண்ணா தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அண்ணாவாகவே இருக்கிறார். இருப்பார். ஸோ இந்த படத்தோட வேலை கரெக்டாக சொல்லப்போனால் இந்த தேதிக்கு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தது. இதுக்கான முதல் படி வந்து ஒரு மே மாதம் இறுதியில் தான் 2022 ஆரம்பித்தோம். இது ஒரு லாங் ஜேர்னி. மெயினாக இந்த படத்தை நாங்கள் நினச்சது மாதிரி எடுக்க உதவின எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். இயற்கைக்கு நன்றி சொல்லணும், ப்ரொடக்ஷனுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக ப்ரொடக்ஷனை கண்காணிச்சுக்கிட்ட மோனிகா, ஷான், ஹரி, ராஜா, வீரமணி எல்லாருக்குமே நன்றி. ஏடிஸாக இருக்கிற விரேன், சதீஷ், பவன், ஏசிஸ் என்னோடய அசிஸ்டன்ட் சினிமோகிராஃபர்ஸாக இருக்கிற அஸ்வின், சுரேஷ், காஷன் டிசைனர் நந்தினி. நாங்கள் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிற எடிட்டர் சதீஷ், என்னோட சிறு சிறு பிழைகள் எல்லாத்தையும் அழகாக மாற்றிக்கிட்டு இருக்கிற என்னோடய கலரிஸ்ட் கௌஷிக், நான் நினச்சதை பண்ண விடுற எங்கள் அம்மா, என்னை மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிற எங்கள் அப்பா, எல்லாருக்கும் நன்றி. மெட்ராஸ் மேட்னி ஒரு உண்மையான படம், உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மிக சிறந்த படமாக இருக்கும். இது எதையுமே செயற்கையாக நாங்கள் செய்ய முயற்சி கூட எடுக்கலை. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வலிமையும் கூட. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறுத்தி நிதானமாக கவனிக்க தவறுன தருணங்கள் எல்லாத்தையும் ஒரு பூத கண்ணாடி வச்சு உங்களுக்கு போட்டு காட்ட போகிற படம் இது. நன்றி. நெக்ஸ்ட் அப் வந்து நீங்கள் கேட்ட சோல்ஃபுல் மியூசிக்கு காரணமாக இருக்க பாலசாரங்கன் அவர்களை வந்து பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல உண்மையாக சொல்லணும்னா, பட் ஐ ஹவ் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் டு கன்வே. ஃபர்ஸ்ட்லி டு ஆனந்த். எனக்கு கார்த்திகனா தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனந்த். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லைக் 2021 நாங்கள் 3 பேரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், புறம்னு சொல்லிட்டு. அங்கே தான் எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ அப்போலேருந்து எனக்கு கார்த்திக் சார்லாம் முதல்ல கூப்பிட்டுட்டு இருந்தேன். பட் அண்ணா சொன்னாங்க
அண்ணானே கூப்பிடுங்க பலான்ஸில். அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணனா வந்து அண்ணன் இருக்கார். ஒரு மிகப்பெரிய உறுதுணை, என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு 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 மியூசிஷியனுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்காது. ஏன்னா ஒரு மொதல் ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒரு வடிவேல் சார், எஸ்பிபி சரண், விஜய் யேசுதாஸ் போன்ற லெஜண்ட்ஸ் கூட, ஸ்னேகன் சார், ஏன்னா ஸ்னேகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அவரோட எத்தனை பாட்டுக்கெலாம் நான் சின்ன வயசுலேருந்து வைப் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லவே எண்ணில் அடங்கா பாடல்கள். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நான் கேட்டது கிடைச்சிது. அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கார்த்திக் அண்ணா அப்படின்ற மாதிரி பாடுற அளவுக்கு அண்ணா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோட குருஸ், என்னோட அப்பா அம்மா, என்னுடைய பக்க இணையா துணையாக இருக்கும் பிரியா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஸோ ஹாப்பி, ஸோ கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி அண்ட் எவ்ரி திங். இந்த ஒரு மேடையில் வந்து நின்று பேசுகிறதுக்கு காரணமாக இருக்க அனைத்துக்கும் நன்றி, யூனிவர்ஸுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக பேச தி இபி ஆஃப் தி ஃபிலிம் ஹரிகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் கொடுத்த கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் மொமெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அப்போ தான் ஒவ்வொரு படமாக பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது 3வது படம் எனக்கு. ஸோ ஒரு நாள் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு பயங்கரமான சப்போர்ட். ஆக்சுவலாக ப்ரொடியூசராக, நான் டைரக்டரும் சரி, ஸோ ப்ரொடியூசராக எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் மீறி அந்த ப்ரொடியூசருன்ற பார்ட் வந்து எங்களுக்குள்ளார அந்த ஒரு 2-3 மீட்டிங்லேயே ப்ரொடியூசரோட பார்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டராக இருந்தது தான் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை எங்கே கொண்டு போகிறதுன்னு சேர்க்கும் போது ட்ரீம் வாரியர்ஸ், ஸோ எஸ்ஆர் பிரபு சார் கிடைக்கும் போது இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஸோ தேங்க்யூ சார். இந்த படத்தில் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். For so many years, 20+ years, and in the first half of 2025 itself, he's had so many releases. Congratulations, sir. I'd like to request Cham sir to say a few words. எல்லோருக்கும் வணக்கம். தாகம் எடுப்பவனை தண்ணீரும் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய தாகத்தை பொறுத்து கேன் வாட்டர் கிடைக்கும், ஆனால் இந்த டீமோட தாகத்துக்கு கங்கை தண்ணியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய ஆனந்த், சதீஷ், பாலசாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள், பேரார்வத்தோடு சினிமாவை நேசித்து வேலை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான மனிதர்கள், அருமையான ஒரு டீம். ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால தான் இன்றைக்கி ட்ரீம் வாரியர் வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க அவங்க. ஸோ அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்னேகன் சார் சொல்லும்போது சொன்னார் சின்ன படம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மக்கள், மீடியா தான். ஸோ இன்றைக்கி 300 கோடியில் படம் எடுத்து 302 கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய படம் இல்லை. 15 கோடியில் எடுக்கப்பட்ட, 20 கோடியில் எடுக்கப்பட்ட இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் 80 கோடி 100 கோடியை நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் பெரிய படம். ஸோ மக்களால் கொண்டாடப்படுகிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம், நல்ல ரோல், நல்ல குழு, நல்ல ஒரு மேக்கிங்கோட, நல்ல பேமெண்ட்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில நேரத்தில் தான் கிடைக்கும். அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன். முழுசாக எல்லாமே இந்த படத்தில் கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு திருப்தி. அடுத்தது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிற ஒரு ஊர்காக்கார் ரோல்னு பண்ணேன். ஸோ அதில் அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய காஸ்டியூம்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்லாங்கு, பழைய சாம்ஸா இல்லாமல் புதுசாக அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளோ அழகாக, அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமில் ஒரு நல்ல நோட்டபுளான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்துக்கு சத்யராஜ் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தார். அவரை உள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் நடித்த சீன்லாம் போட்டு காமிச்சு தான் சார் சத்யராஜ் சார் எழுது. நான் நடித்ததெல்லாம் பார்த்து சத்யராஜ் உள்ளே வந்திருக்காருன்னா பார்த்துங்க, படம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு. அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் படத்துக்கு வைகை புயல் வடிவேல் சார் பாடினது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெலாம் காரணம் கார்த்திகேயன் சாரே சொல்லியிருக்காரு, இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான் அவங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுரு, அவ்வளோதான். கேட்டுட்டா உங்களுக்கு கேட்குறவனுக்கு 2 விஷயம் இருக்குது, கிடைக்கும் கிடைக்கலன்னு. கேட்காதவனுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்குது. அந்த விதத்தில் மோனிகா
கேட்டுருவோம் வடிவேல் சார்ட்ட பாடுறாரு, அவர் விருப்பம் அப்படின்னாங்க, பாட்டார் கேட்டார். இன்றைக்கி ஜம்முன்னு இன்றைக்கி ஒரு ப்ரமோஷன்ஸுக்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த டீம் எவ்வளோ டீசெண்டான டீம் அப்படின்னாக்கா, ஜென்ரலாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சார் இது லோ பட்ஜெட் ஃபிலிம் சார், என்னுடைய பேமெண்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், இது ரொம்ப லோ பட்ஜெட் சார், சரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு 15,000 ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாதாளத்துலேருந்து அவங்கள திருப்பி தூக்கிட்டு வர மாதிரி ஆகிடும். பட் மோனிகா மேடம் அந்த டீமே அது ஒரு டீசென்ட்டு. எவ்வளோ சார் உங்கள் பேமெண்ட்? 1 lakh. ரொம்ப சின்ன படம் சார், கொஞ்சம் குறைச்சிங்களா, எவ்வளோமா, 98,000 ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெள்ளந்தியான ஒரு அற்புதமான மனிதர்கள். என்னம்மா என்ன தவிர பாக்கியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்க. ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப டீசெண்டான அந்த டீமே ரொம்ப டீசென்ட். ஸோ இன்றைக்கி ட்ரீம் வாரியர் கதவு எப்படி திறந்தா மாதிரியோ இந்த டீம் இதே பேஷனோட இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு போனாங்க, நாளைக்கு வார்னர் பிரதர்ஸே இவங்களுக்காக கதவுகள் திறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்ல டீமோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த பாட்டு எனக்கு உண்மையிலுமே ஃபஸ்ட்டு அந்த வடிவேல் சார் பாட்டை தான் நான் கேட்டேன். பட் இதுக்கப்புறம் அந்த கண்ணம்மா பாட்டை கேட்ட கதையும் எனக்கு முழுசாக தெரியாது, ஜென்ரலாக அவுட்லைன் தான் தெரியும். பட் ஆனால் பாட்டை கேட்டோடனே என் கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே அற்புதமான லிரிக், அற்புதமான ஒரு இது. பாலசாரங்கன், இந்த டீம், ஆனந்த், சதீஷ், இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பெரிய சிகப்பு கம்பள வரவேற்பு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக படம் பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணி 4 பேர்கிட்ட சொல்கிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக பேச, ஸோ இவங்களை பற்றி சொல்லணுன்னா, இவங்க எந்த படத்தில் வந்தாலும் இவங்க கேரக்டர் ஆட் ஸோ மச் வேல்யூ டு தட் ஃபிலிம். அண்ட் ஒரு மாதிரி நம்மளே லவ் பண்ணிவிடுவாங்க அவங்க கேரக்டரை. ஐட் லைக் டு இன்வைட் கீதா கைலாசம் அவர்கள் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மாலை வணக்கம். என்னை இதுக்கு முன்னாடி ஒரு எமக்காதகின்னு ஒரு படத்தோட ப்ரெஸ் ஷோவில் நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன், என்னை கோடம்பாக்கம் அம்மாவாக எல்லோரும் கொண்டாடுறீங்க, அழகாக கொண்டாடுறீங்க, அழ வச்சு கொண்டாடுறீங்க, எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த படத்தில் அது நிறைவேறிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு சிறப்பான ரோலை எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் கார்த்திக் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு நடித்து முடித்த உடனே 2-3 நாள் தான் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலிங். எனக்கு எப்போ அதை டப்பிங் போக போகிறோம், எப்போ அந்த சீன்ஸ் பார்க்க போகிறோம், மற்ற சீன்ஸ் எப்போ பார்க்க போகிறோம், படம் எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன். பிகாஸ் எனக்கு அந்த ரோல் ரொம்ப புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரொம்ப உங்களை மாதிரியே ஆவலாக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. அண்ட் அவர் ஒன்லைன் சொன்ன உடனே எனக்கு கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அண்ட் காளி வெங்கட் சார் கேட்கவே வேண்டாம், நான் இன்னும் படம் பார்க்கல, பட் ஐ கேன் இமேஜின் எல்லோரும் சொல்கிறத வச்சு சொல்லாமலே புரியக்கூடிய விஷயம் அது. நான் உங்களோட பெரிய ஃபேன், உங்களோட ஒர்க்குக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ட்ரெய்லர் மிகப்பெரிய வெற்றி அடையவும் வாழ்த்துக்கள். அது இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி. காரணமாக மறந்து போயிட்டுன்றது காளி வெங்கட் சாரை பற்றி தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். நான் ரொம்ப பொறாமைப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். சில நேரத்தில் நானும் அவரும் காம்பினேஷனில் நடிக்கும்போது இவர் நடிக்கிறாரா இல்லை யதார்த்தமாக இருக்காரா இல்லை இதுக்கப்புறம் தான் நடிக்க போகிறாரான்னு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவரோட கார்கி படம்லாம் பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன். ஸோ அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு காளி வெங்கட்டோடது. ஸோ இன்னும் பல உயரங்கள், இன்னும் பல படங்கள் இருக்குது. அவர் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, திடீர்னு ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு, திடீர்னு வேறு ஒரு படத்தில் புல்லட்னு ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன், அங்கே அது ஒன் ஆஃப் த ரோலாக பண்ணிகிட்ருக்காரு. எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறாருன்னு எனக்கு சீரியஸாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அவரோட நடிப்புக்கு இன்னும் பல அற்புதமான படங்கள் காத்திருக்கு. ஸோ அவருடைய நட்புக்காக வந்திருக்கிற ரமேஷ் திலக், கலையரசன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சமீபத்தில் அவங்க பார்த்து ஹாட்ஸ்பாட் படத்தில் கலையரசன் சார் பண்ணதும், டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரமேஷ் திலக் பண்ணறவங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் வந்திருந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் நிறையா வளருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரையா விட்டுருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
தேங்க்யூ ஸோ மச் மை ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் அண்ணா அண்ட் தேவானந்த் அண்ணா அண்ட் 2 more people பேர் மட்டும் மறந்துச்சுன்னா அவன் இங்கிலீஷ் பேராக கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆனந்த் அண்ணாக்கு சொல்லுவோம். ஏன்னா ஸ்க்ரீனில் எப்படி சொல்கிறது, கேமராக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வைக்காமல் நான் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கேப்சர் பண்ணார். அண்ட் எனக்கே உண்மையாலே தெரில அதெல்லாம் உண்மையிலே நான் பண்ணனா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் பாலசாரங்கன் அண்ணா பற்றி சொல்லியே ஆகணும். லைக் ஒரு மெஜிஷியன் தான் நான் கூப்பிடுவேன் எப்போவுமே. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் படம் பார்க்க போகும்போது நான் ஒரு சீன் ஒரு யோசிச்சு வச்சுருந்தேன் அந்த சீன் எப்படி வரும்ன்ட்டு. பட் மியூசிக் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டாப் நாச்சாக எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் பண்ணதை பார்க்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் யாரை விட்டேன்னு தெரியல. ஸோ எஸ்ஆர் பிரபு சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது சார் சொல்லும் போதே எனக்கு சார் உண்மையாகவே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே துள்ளி குதிச்சிட்டு இருந்தேன் சார் சொல்லும் போதே. விஸ்வா நம்ம இது அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த பேர் கீழே நான் நல்லாயிருக்கு சார். அண்ட் அதுக்கப்புறம் காளி சார் பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறது முதல் தடவையாக எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி சொல்கிறது யதார்த்தமான ஒரு நடிகர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். நிறையா எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும் போது எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காளி சார் எப்படி சொல்கிறது நடிக்கிற மாதிரியே தெரியாது. நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார். பட் திடீர்னு ஆக்ஷன் சொல்லும் போது இல்லை சார் உண்மையிலே சொல்கிறேன் இல்லை ஆக்சுவலாக அவர் ஒரு சீன்லாம் லைக் நம்ம அப்பா பார்ப்போம்ல வீட்டில் வெளியேருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த சீன்லாம் அவர் வரும்போது அப்படியே இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்பான்ற அந்த பயமும் மரியாதையும் ரெண்டும் கலர்ந்து இருந்துச்சு இந்த படத்தில். ஆமாம் எங்கள் அப்பா பார்த்த சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் ஷெல்லி சேச்சி பற்றி சொல்லி ஆகணும். சும்மாறா சோம்பேறி நான் என்ன சொன்னாலும் அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. சேச்சி உங்களால் தான் நான் அது மாதிரி நல்லா பண்ணேன், நீங்கள் கொடுக்கலாம் போய் உக்காருடா அப்படின்றாங்க சைலண்ட்டாக. ஸோ அதனால் ரொம்ப டவுன் டு எர்த்து நான் பையன் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க செட்டில். தேங்க்யூ ஸோ மச் சேச்சி. அண்ட் ரோஷினி அக்கா ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியான சீக்வன்ஸ் தான் அக்காவுக்கும் எனக்கு இருந்தது. எப்படி நான் போய் பேச போகிறேன், நான் பேசவே வேணான்னு அந்த கடைசி வரைக்கும் 2 டைலாக் மட்டும் பேசிட்டு அப்படி போயிடலான்னு. ஆனால் அக்காவே கூப்பிட்டு பேசினப்போ இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது லேஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்டு அப்புறம் கீதா கைலாசம் மேம் அண்டு நிறையா பேர் இருக்காங்க. அந்த எனக்கு எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணதை எனக்கு உண்மையாலே என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. இன்ன வரைக்கும் நான் அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திகேயன் அண்ணா, மோனிகா அக்கா அண்ட் ஷான் அண்ணா. மோனிகா அக்கா ஷான் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பிகாஸ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லைக் ஸ்டார்டிங் வர ஆக்டருக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அது எதுவுமே எனக்கு இங்கே நடக்கலை. எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம். அண்ட் நிறையா ஸ்பேஸ் இருந்தது. எப்போவுமே எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் சினிமான்றது டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் மீடியம். ஆனால் இந்த படத்தில் மட்டும் நான் ஆக்டர்ஸ் மீடியம்னு ஃபீல் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் சார். ஏன்னா சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் பெருசாக கட் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு சீன் பேசுவோம் கட் பண்ணி அவங்க என்ன வேணால் காட்டலாம். பட் சார் ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கு புரியல இந்த படத்துக்கு ஆக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்ன்ட்டு. பட் படம் பார்க்கும் போது தான் புரிஞ்சுது ஓகே அவர் சொன்னதான் கரெக்டுன்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படியோ எனக்கு 22 தான் ஆகுது வயசு. ஸோ நார்மலாக ஜென்ரலாக சொல்கிறேன் டேரக்டர்ஸ் போகிறதா இருந்தால் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் தான் போவாங்க. முகம் செட் ஆனால் போதும் நான் நடிக்க வச்சுக்கிறேன்ற. ஆனால் என்னை நம்பினார். என் படம் எதுவுமே நான் 2 தான் பண்ணியிருக்கேன். எதுவுமே அவர் பார்த்ததில்ல. என்ன வெறும் அந்த 1 நிமிஷம் ஆடிஷன் ஒரே 1 நிமிஷம் ஆடிஷன் பார்த்துட்டு ஓகேடா செட்டில் நான் போய் எது சொன்னாலும் டப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதை வச்சு அது ஃப்ரேம் வச்சாச்சு பார்ப்பாரு. அது மாதிரி நிறையா எனக்கு இருந்துச்சு. அண்ட் என்னால் ஒரு ஆக்டராக ஃபுல்ஃபில்டாக இது மாதிரி இதுக்கப்புறம் எப்படின்னு தெரில. பட் ஆனால் இந்த படம் என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஒரு எப்படி சொல்கிறது லைக் மை ட்ரீம்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. என் வாழ்க்கையில் என்னை ரொம்ப யாருமே நம்பினதில்லை ரியல் லைஃப்லையுமே ஃபேமிலியில் கூட. என்னை நம்பினதுன்னா சினிமாவும் என்னோடய டிரெக்டர்ஸும் தான். ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதாவது வளர்ந்தேன்னா மன்னிச்சுங்க. நன்றி வணக்கம். Congratulations Vishwa to bigger dreams. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.